Come, Holy Spirit, fall afresh on me, fill me with your power, satisfy my need. Only you can make me whole. Give me strength to make me grow. Come, Holy Spirit, fall afresh on me. ஓகேங்க, குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ரைஸ் அண்ட் ஷைன் நிர்மலா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நியூ டெஸ்டமெண்ட் ஆஃப் த ஹோலி பைபிள், காஸ்பல் அக்கார்டிங் டு சென்ட் மேத்யூ சாப்டர் 28. அதில் 1 to 10 verses. அதிகாரம் 10, அதில் 1லேருந்து 10 வசனங்கள் வரைக்கும். அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ், அதாவது அவர் உயிர்த்தெழுதலை பற்றிய ஒரு நிகழ்வு. அப்போது அந்த ஓய்வு நாளுக்கு பிறகு அந்த முதல் நாள், வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில், ஆஸ் த சாபத், ஆஃப்டர் த சாபத், த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த the week was dawning, and Mary of Magdalene and another Mary went to see the tomb. அவள் கல்லறை பார்க்க போகிறாங்க. அப்படி போகும்போது சடன்லி a great earthquake. அப்போது angel of the Lord descending and just came down and just rolled back the stone and sat on it. அந்த கல் புரட்டிட்டு அது மேலே உட்காந்துட்டு அப்புறம் வாட் ஹேப்பன், அப்போது அந்த காவலர்கள் பிகாஸ் ஆஃப் த ஃபியர் அவங்க செத்தவங்க மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ பட் த ஏஞ்சல் டோல்ட் த லேடிஸ், டோன்ட் ஃபியர் அபவுட், டோன்ட் கெட் ஃபியர், டோன்ட் கெட் ஸ்கேர்ட், டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப், and you are looking for Jesus Christ who was crucified, but he is not here. He has been raised from the dead. Okay, now go immediately to Galilee and tell the disciples that Jesus has been raised from the dead. அப்போ அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் அப்படின்னு அந்த அப்போஸ்தலர்கிட்ட போய் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. ஸோ வித் ஃபியர் அண்ட் கிரேட் ஜாய் ஜஸ்ட் லெஃப்ட் த டாம்ப் அண்ட் ஜஸ்ட் ran. அப்போ ஆன் த வே ஜீசஸ் met them and said greetings. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவருடைய அந்த பெண்கள் ஆண்டவருடைய பாதப்படிகளை பிடித்து பணிந்து கொள்கிறார்கள், வணங்குறாங்க. அப்போது ஜீசஸ் told them, don't be afraid of, go to Galilee and tell my brothers that they can see me in Galilee அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடனே போய் என்னுடைய சகோதரர்கள்னு சொல்கிறாங்க, நான் உயிர்த்தெழுந்து விட்டேன், அவன் கலிலேயாவில் அவங்க என்னை பார்ப்பாங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இதையே நம்ம செயின்ட் லூக் எழுதிய காஸ்பலில், நற்செய்தியில் அங்கே பார்க்குறோம். 24வது அதிகாரத்தில் அது எவ்வாறு சொல்கிற படிக்குதுன்னா, அதே மாதிரி தான் அங்கேயும். அங்கே ஏற்கனவே அந்த அந்த கல்லறையின் முன்னால் அந்த கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. அப்போது இவங்க அவங்க பார்க்கணுன்னா ஆண்டவருடைய உடல், ஆண்டவராக இயேசுனுடைய உடல் அங்கே இல்லை. அப்போது அவங்களுக்கு ஒரு பயம், தேவர் டெரிஃபைடு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு சடன்லி 2 men in dazzling clothes stood beside them. அப்போ அவங்க பக்கத்தில் இருந்து அவங்க சொல்கிறாங்க, என்ன why you are looking, why do you want to look for the living among the dead? உயிர் உள்ளவர்கள் ஏன் இறந்தவர்கள் மத்தியில் தேடுகிறீர்கள்? he is not here, yes, risen, on just as he said. அப்போது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், இஸ் நாட் ஹியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் அவர் சொல்கிறார். அப்படின்னா ஜீசஸ் கான்கூர் த டெத், அப்படின்னா அவர் சாவின் மீது வெற்றி கொண்டார். ஆண்டவராக இயேசு சாவின் மீது வெற்றி கொண்டார்,
மரணம் அவரை அப்படியே வைத்து விடவில்லை, அவர் சாவின் மீது வெற்றி கொண்டார் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு வந்து ஒரு ஒரு இறைவாக்குனர் மட்டுமல்ல, மோர் தேன் தட் ஆண்டவருடைய திருமகன், மீன் ஒரே கடவுளாக தந்தையாம் கடவுளுடைய ஒரே பேரான திருமகன் அவர், கடவுள் சன் ஆஃப் காட். அப்போது சாவின் மீது அவர் வெற்றி கொண்டார். அப்போது அதனால தான் நம்ம வந்து அவர் மீன் சிலுவையில் அறையப்பட்டு இறந்து உயிர் தெழுந்து நம்மை மீட்டு கொண்டார் அப்படி பண்ணலாம். இப்போ இது வந்து நம்ம இந்த செயின்ட் ஜான் எழுதிய நற்செய்தியில் அதிகாரம் 2 இறைவசனம் 19 பார்த்திங்கன்னா அதில் என்ன இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டெம்பிள் ஜெருசலேம் டெம்பிள் அவர் சொல்கிறாரு, டெஸ்ட்ராய் திஸ் டெம்பிள் பட் இன் 3 days I will raise it up. நீங்கள் இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், 3 நாளில் நான் அதை மீண்டும் கட்டி எழுப்புவேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆலயத்தை கட்ட 46 ஆண்டுகள் ஆயின, அப்போ நீ வந்து 3 நாளில் கட்டி எழுப்புவாயோ அப்படின்னு கேட்குறாங்க. பட் வாட் ஹீ அண்ட் ஜீசஸ் மென்ட், தன்னுடைய உடலாகிய ஆலயத்தை தான் அவர் வந்து குறிப்பிட்டார். அது அவங்களுக்கு யாருக்கும் புரியலை. அவர்கள் கண்களுக்கும் அது மறைக்கப்பட்டிருந்தது. அதனால தான் அவர் ஆண்டவராகிய இயேசுவை வந்து ஒரு ஆன்மீக குருடர்களாக இருந்து அவர் சிலுவையில் எல்லா வரைக்கும் கொண்டு போனாங்க. பட் அப்பவும் கடவுள் வந்து அவர்களை அந்த கொடூரர்களை அவர் மன்னித்தார் இல்லைங்களா. இப்போ வந்து அப்போஸ்தலனான பவுல் வந்து கொரிந்தியர் எழுதிய முதல் திருமுகத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார். முதல் திருமுகத்தில் இவ்வாறாக சொல்கிறார் என்னென்னா, இஃப் கிரைஸ்ட் ஹஸ் நாட் been raised from the dead, then your faith is futile, that you are still living in sin. இன்னும் நீங்கள் கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்திராவிட்டால் உங்களுடைய நம்பிக்கை வீணானது, நீங்கள் இன்னும் பாவத்திலேயே தான் வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்படின்னு அப்போஸ்தலனான பவுல் கொரிந்தியருக்கு முதல் கடிதத்தில் இவ்வாறாக சொல்லுகிறார். அப்படின்னா ஜீசஸ் நமக்கு இங்கே வந்து பூமிக்கு வந்து அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரித்து ரொம்ப கொடூரமாக சிலுவையில் அறையப்பட்டு அந்த கொடூரமான மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து உயிர் தெழாவிட்டால் நம்மளுடைய நம்பிக்கையே அர்த்தமற்றதாக இருக்கும் இல்லைங்களா. அப்போது நான் இந்த உயிர்த்தெழுதல்னு சொல்கிறது தான், உயிர்த்தெழுதால் ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்தான்னு சொல்லும்போது அவர் மரணத்தை வென்று விட்டார். அது பாவங்களையெல்லாம் தம்மேல் பாவம் செய்யாத அவர் நம்முடைய பாவங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து நம்மளை மீட்டுக்கொண்டார், சாவின் மீது வெற்றி கொண்டார். அப்போது நம்மளுடைய விசுவாசம் வந்து ஆழமாக ஆணித்தரமாக இருக்க வேண்டும். இதுதான் நம்ம கடவுள் நம்மக்கிட்ட. அப்போது அவங்க போகும்போது என்ன பல காலியான கல்லறை, உலகத்தில் காலியான கல்லறை ஆண்டவராக இயேசு மட்டும்தான். அப்போ அந்த கல்லறை மட்டும்தான் வந்து காலியாக இருந்த காரணம் என்னென்னா, அவர் வந்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதனால் கல்லறை அந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறதுனா அவர் வந்து வெளியே வந்து இது பண்ணுறதில்ல, உடலோடும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்றது குறிப்பிடுறதுக்காக தான் அது சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. இப்போது ஜீசஸ் வந்து ஏற்கனவே 3 முறை தன்னுடைய மரணத்தை பற்றி அப்போஸ்தலனாக சொல்லியிருந்தார். அவருக்கு முதலிலிருந்தே தெரியுது தாம் எப்படிப்பட்ட மரணத்தை சந்திப்போம், எவ்வாறு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லி. அதனால தான் அவங்க அந்த மனிதர்கள் அந்த லூக்கா எழுதிய நற்செய்தியில் பார்த்தோம், ஏற்கனவே உங்களுக்கு கலிலேயாவில் இருக்கும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தார்களோ அதன்படியே தான் அவர் உயிர்த்தெழுந்தார். இப்பொழுதும் அவர் கலிலேயா போய் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவர்களை காண்பீர்கள். உங்களுக்கு முன்னாலே அவர் அங்கே கலிலேயாவுக்கு போய் கொண்டார்கள், சீடர்களுக்கு சொல்லுங்கன்னு அவங்க வந்து வானதூதர் அந்த பெண்களிடம் சொல்லுகிறார். ஓகேங்களா. அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா, ஜீசஸனுடைய உயிர்த்தெழுதல் வந்து நமக்கு என்னது உணர்த்துதுனாக்கா, நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் அப்படின்றத நமக்கு காட்டுது. ஓகேங்களா. இப்போ நான் ஒரு சின்ன சாங்கோட இந்த வீடியோவும் முடிக்கிறேன். ஓகேங்களா. Jesus, name above all names,
beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living word. ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.